சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நீங்கள் எல்லாரும் அறிய வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை தேவன் விளங்க வைக்கக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. நாம் இங்கே படிக்கிறோம், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். தெய்வ பிள்ளையே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார் என்பதை அறிவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே காணப்பட்டார்கள். அவர்களுடைய அடிமைத்தனம் மிகவும் கொடூரமாக காணப்பட்டது. அந்த கொடூரமான அடிமைத்தனத்திலே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன், கிருபையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் காட்டினார். அவர்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அவர்களை அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களுக்கென்று தேவன் சுதந்திரமாக வைத்திருந்த கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தும்படியாக தேவன் அவர்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கொடுத்தார். அந்த ஊழியக்காரருடைய பெயர்தான் மோசே. தேவன் மோசையோடு பேசினார். மோசேயினுடைய வழிநடத்துதலின்படியே தேவ ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவர்களுக்கென்று சுதந்திரமாக வைக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணினார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படி அவர்கள் கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணின நாட்களிலே அவர்களுடைய பிரயாணத்திற்கு அநேக தடைகள் காணப்பட்டது. அதிலே ஒரு தடைதான் சிவந்த சமுத்திரம். சிவந்த சமுத்திரம் அவர்களுடைய பிரயாணத்திற்கு ஒரு பெரிய தடையாக அவர்களுக்கு முன்னே காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, என்றாலும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மோசேயின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். யாராலும் கடக்க முடியாத சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். அந்த அற்புதத்தை தேவன் தாமே முன்னின்று மோசேயின் மூலமாக நடப்பித்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்தபோது சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. வெட்டாந்தரையிலே நடந்து சென்றது போல சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக இருந்த சிவந்த சமுத்திரம் என்கிற தடை மாறினது. இந்த சத்தியத்தை நாம் அதிகமாக அறிவோம். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசே ஒரு நடத்திப்புக்காரராக காணப்பட்டாலும் கூட, ஒரு ஊழியக்காரராக தேவனுடைய வழிநடத்துதலை பெற்று ஜனங்களை வழிநடத்தி சென்றாலும் கூட தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை தேவன் பல விதங்களிலே விளங்க செய்தார். அதிலே ஒரு காரியம்தான் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். அப்படியானால் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள் என்று சொல்லும் போது அதற்குள்ளாக ஒரு சத்தியம் காணப்படுகிறது.
தெய்வ பிள்ளையை யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று படிக்கிறோம். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள் என்று படிக்கிறோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று படிக்கிறோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது தேவன் தாமே அவர்களோடு இருந்தார். பகலிலே மேக ஸ்தம்பத்திலே காணப்பட்டார், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படியானால் மேகம் ஒரு இடத்திலே நின்ற வேளையிலே அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படாமல் அங்கே பாளையம் இறங்கினார்கள். இப்படியாக தேவனுடைய நேரிடையான ஒரு வழிநடத்துதலும் தேவனுடைய சமூகத்தை உணரும்படியான பாக்கியமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய பிரயாண நாட்களிலே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசேயும் தேவனுடைய ஊழியக்காரராக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் செய்த அற்புதத்தை நாம் படிக்கும் போது தம்மை விளங்கிக் கொள்ளும்படியாக தம்முடைய சமூகம் ஜனங்களோடு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மேகத்திற்கு கீழாக வைத்திருந்தார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் முதலாவது தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாரே, இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை குறித்து நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த அற்புதத்தை தேவன் செய்து ஜனங்களை வழிநடத்தின போது அவர்கள் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் முதலாவது மேகம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது, கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள் என்பது தேவனுடைய நிழலிலே காணப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் ஏன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்ட நாட்களிலெல்லாம் அவர்கள் யாருடைய நிழலிலே காணப்பட்டார்களாம்? பார்வோனின் நிழலிலே காணப்பட்டார்களாம். அப்படியானால் அடிமைத்தனத்திலே காணப்பட்ட நாட்களிலெல்லாம், எகிப்திலே ஜனங்கள் காணப்பட்ட நாட்களிலெல்லாம் அவர்கள் பார்வோனின் நிழலிலே காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் செய்த அதிசயம் என்ன தெரியுமா? தேவன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையாக காணப்பட்ட பார்வோனின் கரத்திலிருந்து, பார்வோனின் நிழலிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்தார், வேறு பிரித்தார். பார்வோனின் நிழலில் இருந்தவர்களை இப்பொழுது உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே கொண்டு வந்தார். ஆகவேதான் நாம் படிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். எங்கே இருந்து வேண்டுமானாலும் இந்த சத்தத்தை கேட்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே காணப்படுவீர்கள் என்றால், இன்னும் நீங்கள் சாபத்தின் அடிமைத்தனத்திலே காணப்படுவீர்கள் என்றால், கண்ணீரோடும் கவலையோடும் காணப்படுவீர்கள் என்றால், கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், இன்னும் நீங்கள் பார்வோனின் நிழலிலே காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால்,
கர்த்தருடைய வாஞ்சை என்னவென்றால், இன்னும் நீங்கள் அடிமைத்தனத்திலே பார்வோனின் நிழலிலே காணப்படுவது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. அது அல்ல தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய நிழலுக்கு கீழாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே பார்வோனின் நிழலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உன்னதமானவருடைய நிழலுக்கு கீழாக வந்து அடைந்தவர்கள் பாக்கியவான்கள். பார்வோனின் நிழலிலிருந்து மீட்கப்பட்டு பலவிதமான சுமைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக உன்னதமானவருடைய சர்வவல்லவருடைய தேவனுடைய நிழலுக்கு கீழாக வந்தடைந்த தெய்வ ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் முதலாவது தேவன் உங்களை தம்முடைய நிழலுக்கு கீழாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். நீங்கள் பிசாசின் நிழலுக்கு கீழாக அடிமைப்படுவது தேவனுக்கு ஒருபோதும் விருப்பம் அல்ல. நீங்கள் பிசாசின் நிழலுக்கு கீழாக அடிமைப்பட்டு காணப்படுவது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. ஆகவே தேவன் முதலாவது என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய ஜனங்களை பிசாசின் நிழலிலிருந்து மீட்டு ரட்சித்து தேவன் தம்முடைய நிழலுக்கு கீழாக கொண்டு வருகிறார். அதுதான் இளைப்பாறுதல் உள்ள ஜீவியமாய் இருக்கிறது. அதுதான் தேவ சமூகத்தை உணரக்கூடிய பாக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்றைக்கும் நீங்களும் கூட உலகம், பிசாசு, மாம்சம் இவைகளில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே வந்தடைந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை குறித்து நாம் படிக்கும் போது அவர்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கினார்கள் என்று படிக்கிறோம். அவர்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கினார்கள் என்று படிக்கிறோம். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் கொடிகளுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்ட வேளையிலே அவர்கள் மேகத்திற்கு கீழாக காணப்பட்டார்கள். ஆனால் அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லுகிறார், அவர்கள் பாளையம் இறங்கின போது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு இன்னொரு இடத்தை அடையும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த இடத்திலே கூடாரம் அமைத்து ஓய்வெடுப்பார்கள், பாளையம் இறங்குவார்கள். இப்பொழுது சொல்லுகிறார், அவர்கள் பாளையம் இறங்கின வேளையிலே அவர்கள் தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கினார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் தங்களுக்கு அடையாளமாக கொடிகளை வைத்திருந்தார்கள். தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். தெய்வ பிள்ளையே, ஆங்கிலத்திலே so they pitched by their standards என்று படிக்கிறோம். மேகத்தின் கீழேயும் கொடியின் கீழேயும் காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த கொடி எதை காட்டுகிறது என்றால், ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய நிலவரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலேயும் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பல கட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களை அடையாளப்படுத்தும் விதமாக கொடிகளை வைத்திருக்கிறார்கள். ஜனங்கள் கொடியை காணும் போது அந்த கட்சியினுடைய தரம் எப்படிப்பட்டது, அந்த கட்சியினுடைய நிலவரம் எப்படிப்பட்டது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த கொடியின் மூலமாக விளங்கிக் கொள்வார்கள். அதே போல நீங்கள் தேசங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தேசத்திற்கும் கொடி காணப்படுகிறது. அந்த கொடியை வைத்து அந்த தேசத்தின் தரம் எப்படிப்பட்டது என்பதை ஜனங்கள் விளங்கிக் கொள்வார்கள். அந்த கொடியை காணும் போது ஜனங்கள் அந்த தேசத்தினுடைய மதிப்பு, அந்த தேசத்தினுடைய மரியாதை, அந்த தேசத்தினுடைய தரம், அந்த தேசத்தினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அந்த கொடியின் மூலமாக அறிந்து கொள்வார்கள். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் பல கோத்திரங்களாக காணப்பட்டார்கள். அந்த எல்லா கோத்திரங்களும் அவரவர்களுக்கென்று கொடிகளை வைத்திருந்தார்கள். அவர்கள் பிரயாணப்பட்ட வேளைகளில் எல்லாம் அந்த 12 கோத்திரங்களும் அவரவர்களுடைய கொடிகளின் கீழ் என்ன செய்தார்கள்? பாளையம் இறங்கினார்கள். ஆகவே அவர்களை காணும் போது ஒவ்வொரு
கோத்திரத்தினுடைய கொடியையும் காணும் போது அந்த கோத்திரத்திலே காணப்படுகிற ஜனங்களுடைய அனுபவங்கள், அந்த கோத்திரத்திலே காணப்பட்ட ஜனங்களுடைய தரம் எப்படிப்பட்டது, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அந்த கோத்திரத்தின் கொடிகளின் மூலமாக அந்த கோத்திரத்திலே காணப்படுகிற ஜனங்களுடைய குணாதிசயங்களை விளங்கிக் கொள்வார்கள். நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் படிக்கிறோம், அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். எல்லாரும் தங்கள் விருப்பப்படி ஏதோ ஒரு கொடியின் கீழே காணப்படவில்லை. அவர்கள் தங்கள் தங்கள் கோத்திரங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருந்த கொடிகளின் கீழே என்ன செய்தார்கள்? பாளையம் இறங்கினார்கள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கென்று ஒரு சிலுவை கொடியை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை கொடியை ஏந்தி இருக்கக்கூடிய நம்மை ஜனங்கள் காணும் போது, தேசங்கள் காணும் போது, சிலுவை கொடியை ஏந்தி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நம்முடைய தரம் எப்படிப்பட்டது, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தங்கள் கோத்திரங்களின் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கின போது பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர்களை கண்டு தீர்க்க தரிசனமாக என்ன உரைக்கிறான் என்றால், எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். யார் பார்த்தது? பீலேயாம் பார்த்தான். என்ன நடந்தது? தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அவன் என்ன விளம்பினான்? யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது என்று அவன் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தையை உரைப்பதை நாம் இங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவன் யாக்கோபின் கூடாரங்களை காண்கிறான், இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களை காண்கிறான். காணும் போது சொல்கிறான், அவைகள் எல்லாம் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இதுதான் தேவ ஜனங்களை குறித்து தேவன் கொடுக்கிற உன்னதமான சாட்சியாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிறோம். நம்மை தேவன் காணும் போது நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? யாக்கோபே என்று அழைக்கிறார். உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே என்று அழைக்கிறார். உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாட்சியை பெற வேண்டுமானால், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தெய்வீக அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் என்று சொல்லுகிறான். சந்தன மரம் என்று சொல்லுகிறான். சந்தன மரம் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், மனம் வீசக்கூடிய வாழ்க்கை, நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவை அதிகமாக அடைந்து அதை எல்லா இடங்களிலேயும் நற்கந்தமாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தன மரங்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். எவ்வளவு தூரம் கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்களிலே காணப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் காணப்படுகிற இடங்களிலே சந்தன மரங்களாக வாசனை வீசக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். இந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு விருட்சத்தோடு நம்மை ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டு இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியாக தங்கள் தங்கள் கோத்திரங்களின் கொடிகளின் கீழ் காணப்பட்டார்கள். அவர்களுடைய நிலவரம் எப்படிப்பட்டது, குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அந்த கொடிகள் வெளிப்படுத்தின. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்
கர்த்தர் காணும் போது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சாட்சி பகர வேண்டுமானால், அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட சாட்சி நாட்களிலே ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு காணப்பட வேண்டுமானால், நீங்கள் அதற்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல கனியுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களாக நீங்கள் காணப்படும்படியாக முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கக்கூடிய மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் நீங்கள் காணப்பட வேண்டுமானால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும். நீங்கள் தான் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த காலங்களிலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவியின் கனிகளை, நீதியின் கனிகளை, பரிசுத்தத்திற்கேற்ற கனிகளை, நற்கிரியைகள் என்கிற தெய்வீக கனிகளை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கக்கூடியவர்களாயிருப்பீர்கள். இரண்டாவது, யார் இப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான கனிகளை கொடுப்பார்கள் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று படிக்கிறோம். இங்கே தேவன் ஒரு காரியத்தை நமக்கு விளங்க வைக்கிறார். அது என்ன? எல்லா சூழ்நிலைகளிலேயும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலேயும் இந்த விருட்சம் என்ன செய்கிறதா? வருத்தமின்றி தப்பாமல் என்ன செய்கிறதா? கனி கொடுத்து கொண்டே இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வேரூன்றி காணப்படக்கூடிய விருட்சங்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிரதிகூலங்கள் உண்டாகலாம், வறட்சிகள் உண்டாகலாம், யாரும் உங்களை வழிநடத்தும்படியான சரியான தேவ மனிதர்கள் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம். சில சந்தர்ப்பங்களிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஏன், நீங்கள் ஒருவேளை தனியாக இருக்கலாம். என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தமின்றி நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பலர் உனக்கு விரோதமாக குறை சொல்லலாம். ஒருவேளை பலர் உனக்கு புறம்பே இருந்து கொண்டு உன் முகத்துக்கு முன்பாக ஒன்றும் உன்னுடைய முகத்திற்கு பின் இன்னொரு காரியத்தையும் பேசக்கூடியவர்களாயிருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் உபத்திரவங்களாயிருக்கலாம், பாடுகளாயிருக்கலாம், ஏதோ வறண்டு போன சூழ்நிலை போல காணப்படலாம். என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவிலே வேரூன்றி காணப்படுகிற விருட்சம். ஆகவே எல்லா காலகட்டங்களிலேயும், சோதனை காலகட்டமாயிருக்கலாம், உபத்திரவங்கள் வரக்கூடிய காலகட்டமாயிருக்கலாம், அல்லது சாதகமான சூழ்நிலைகளாக காணப்படலாம். எல்லா காலகட்டத்திலும் அது வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய விருட்சமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் உன் வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால், அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் குணம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால், அப்படிப்பட்ட நல்ல சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால், கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுத்து, நீதான் மெய்யாகவே சிலுவை கொடியின் கீழே காணப்படுகிறாய் என்பார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், எல்லா சூழ்நிலைகளிலேயும் வருத்தமின்றி எப்படி கனி கொடுப்பது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்குதான்
அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டுமானால் 2 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருங்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இரண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருங்கள், நீங்கள் தான் பாக்கியவான்கள், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். அது மழை தாழ்ச்சியான வருஷமாயிருந்தாலும் தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே படிக்கும் போது கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் என்று படிக்கிறோம். அப்படியானால் சந்தன மரத்தை குறித்து படித்தோம், இன்னொரு மரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, கேதுரு மரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு மரம் என்றால் எவர் கிரீன் ட்ரீ, எப்பொழுதும் பசுமையாய் இருக்கக்கூடிய விருட்சம், பசுமை செழிப்பை காட்டுகிறது. அதுதான் கேதுரு மரத்தினுடைய அனுபவமாயிருக்கிறது. சந்தன மரம் நற்சாட்சியை காட்டுகிறது, கேதுரு மரம் பசுமையை காட்டுகிறது, கேதுரு மரம் செழிப்பை காட்டுகிறது, சாரத்தினால் நிரம்பி இருக்கிறது, ஒரு அபிஷேகம் உள்ள ஜீவியம் அநேகர் உன் வாழ்க்கையிலே காணும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு சந்தன மரத்தை போல் இருக்கும், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு கேதுரு மரத்தை போல் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை தேவன் காணும் போது கல்வாரி சிலுவையின் கொடியின் கீழ் காணப்பட்ட அனுபவமாயிருக்கும். கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தின் கீழ் காணப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கொடியின் கீழ் காணப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை காணும் போது உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நீங்கள் மேகத்தின் கீழ் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை காணும் போது நீங்கள் கொடிகளின் கீழ் காணப்படுகிறீர்கள் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? அல்லது நீங்கள் இன்றைக்கும் பார்வோனின் அடிமைத்தனத்திலே, பார்வோனின் நிழலிலே தான் இன்றைக்கும் காணப்படுகிறீர்கள் என்று உங்களை குறித்து அறிவாரோ? சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே, இன்னும் நீங்கள் சாபத்தின் அடிமைத்தனத்திலே, பலவிதமான பாடுகள், வீணான பாரங்களை சுமந்து காணப்படுவீர்கள் என்றால் இன்னும் நீங்கள் பார்வோனின் நிழலிலே தான் காணப்படுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்கிறார். கர்த்தருடைய இளைப்பாறுதல் உண்டாயிருக்கிறது. அவருடைய மேகத்தின் கீழ் வர வேண்டும், அவருடைய கொடியின் கீழ் வருவீர்களானால் தெய்வீக இளைப்பாறுதல் உண்டு. நீங்கள் மனம் வீசுவீர்கள், நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவை அடைந்தவர்களாக எல்லா இடங்களிலேயும் நற்கந்தமாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று படிக்கிறோமே, அப்படியே கர்த்தர் உங்களை காணும் போது அந்த காலத்திலே, மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்க கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்கள் தான் அழகானவர்கள் என்று. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பின் அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்திற்கேற்ற அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு என்கிற அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று படிக்கிறோம். ஆம், தேவ அன்பின் கொடியின் கீழ் நீங்கள் காணப்படுவீர்களானால் எந்த சத்துருவின் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த நேச கொடியின் கீழ் காணப்படுகிறவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள். அவர்கள் தான் ஜெய கொடியை தங்களுடைய கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக
நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தின் கீழ் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடிகளின் கீழ் காணப்பட்டார்கள். அப்படியே இந்நாட்களிலே தேவன் உங்களை உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே அடைக்கலமாக வைத்திருக்கிறார். அப்படியே தேவன் உங்களை சிலுவையின் கொடியின் கீழாக, நேச கொடியின் கீழாக, வெற்றி கொடியின் கீழாக உங்களை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கும் போது அவர்கள் கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகளாக காணப்பட்டார்களாம். கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகளாக காணப்பட்டார்களாம். லேவியராகவும் எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் 1 பங்காய் இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகள் அது எதை காட்டுகிறது? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாயிருக்கிறோம். இந்த கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகள் என்று சொல்லும் போது தெய்வ பிள்ளையே, நாம் கர்த்தருடைய கைக்குள்ளாக காணப்படுகிற ஆடுகள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை நீங்கள் எரேமியா 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் வாசித்து அறிந்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளையே, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கோல் என்றால் என்ன? கோல் என்பது எதை காட்டுகிறது என்றால், நாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் காணப்படுகிறோம் என்பதை காட்டுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மனம் போல ஜீவிக்க கூடாது. அவருடைய கைக்குள்ளாக காணப்படுகிற ஆடுகளாய் இருக்க வேண்டும். மனம் போல ஜீவிக்க கூடாது. கர்த்தர் தான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்க வேண்டும். மனம் போல ஜீவிக்க கூடாது. அவருடைய கோலின் கீழ் காணப்பட வேண்டும். அப்படியானால் பொதுவாக சொல்லுவார்கள், நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஆசிரியரிடம் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். பொதுவாக சொல்லுவார்கள், நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஆசிரியரிடம் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். தெய்வ பிள்ளையே, இது உலக பிரகாரமாக சொல்லக்கூடிய காரியம். ஆனால் வேதம் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக, நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியருக்கு கீழாக கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக உங்களுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்க வேண்டும். கோலின் கீழே
காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும். திருவசனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சில நல்ல ஆலோசனைகளை சொல்லும் போது, இல்ல நான் போற மாதிரி தான் போயிட்டே இருப்பேன், வசனத்திற்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா வாழ்க்கையில உங்க சுபாவத்துல மாற்றத்தை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கோலின் கீழ் கட்டப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கோலின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுவீர்கள் என்றால் சரியான கட்டுப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக தான் ஒரு பிரேக் அங்கே காணப்படுகிறது. எங்கெல்லாம் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுமோ அங்கே உடனடியாக நீங்கள் பிரேக் போட்டு வண்டியை என்ன செய்யலாம் என்றால் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். அதுபோலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு சரியான கட்டுப்பாடு அவசியமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்றால் தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அவர்தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறபடியால் நீங்கள் அந்த கோலின் கீழ் கட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் அந்த கோலின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை இழந்து போவீர்கள் என்றால் கோலுக்கு கீழாக காணப்பட முடியாது. மனம் போல வாழுவீர்கள், மனம் போல ஓடுவீர்கள், மனம் போல நடப்பீர்கள். தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மீறினவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் என்கிறார். எப்படிப்பட்டவர்களை பிரிக்கிறாராம்? கலகக்காரர்களை. எப்படிப்பட்டவர்களை பிரிக்கிறாராம்? துரோகிகளை உங்களை விட்டு பிரித்து போடுவேன் என்கிறார். அப்படியானால் இந்த கோலின் கீழ் கட்டுப்படாமல் காணப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கலகக்காரர்கள். இந்த கோலின் கீழ் கட்டுப்படாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? துரோகிகள். இந்த கோலின் கீழ் கட்டுப்பாடுக்குள்ளாக காணப்படாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக காணப்படாதவர்கள். இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, நீ தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக காணப்பட வேண்டுமா, அல்லது கட்டுப்பாட்டை இழந்து கோலின் கீழ் இல்லாமல் மனம் போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? மனம் போல வாழலாம், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையை நீ முறித்து போட்டவனாக காணப்படுவாய். தேவனுடைய உடன்படிக்கையை நீ முறித்து போட்டவளாக காணப்படுவாய். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நான் ஒரு கலகக்காரன் அல்ல. கர்த்தாவே, நான் ஒரு துரோகி அல்ல. நான் கோலின் கீழே காணப்படுகிறவன். நான் கோலின் கீழே ஒரு நல்ல கட்டுப்பாட்டிற்குள்ளே காணப்படுகிறவள் என்கிற ஒரு சமர்ப்பணம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனங்களே உங்களுக்கு உண்டாகட்டும். இன்னும் இந்த கோலின் கீழே ஒரு நல்ல கட்டுப்பாட்டிற்குள்ளாக கடந்து வராத யாரானாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மேகத்திற்கு கீழாக வாருங்கள். நீங்கள் எல்லாரும் கொடியின் கீழாக வாருங்கள். நீங்கள் எல்லாரும் கோலின் கீழே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். இந்த கோல் எதை காட்டுகிறது தெரியுமா? தேவனுடைய நடத்திப்பை காட்டுகிறது. கோலின் கீழ் உள்ளவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். மோசேயை குறித்து படிக்கிறோம். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலேயும் மோசே சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். காரணம் என்ன? அவன் மேகத்திற்கு கீழாக காணப்பட்டான், அவன் கொடியின் கீழே காணப்பட்டான், அவன் கோலின் கீழே காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, இந்த கோலின் கீழ் உள்ள ஆடுகள் தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில்
பிரியமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் என்கிறார். இந்த சுகந்த வாசனை ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் மேகத்திற்கு கீழே காணப்படுகிறான், உன்னதமானவருடைய நிழலிலே காணப்படுகிறான். அவன் சிலுவை கொடியின் கீழே, நேச கொடியின் கீழே காணப்படுகிறான். நல்ல கனியுள்ள வாழ்க்கை, மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறான். காரணம், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, சுகந்த வாசனையாயிருக்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜீவியத்தை காணும் போது பிரியப்படுகிறார், சாட்சி கொடுக்கிறார். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. ஆம் தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழே காணப்படுகிறவர்கள் தான் அழகானவர்களாக, பரிசுத்தவான்களாக காணப்படுவார்கள். கோல் என்பது நடத்திப்பை காட்டுகிறது. இரண்டாவது, கோல் என்பது எதை காட்டுகிறது என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை காட்டுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலொழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யாவையும் கண்டிக்கிற கோல். இந்த கோல் தேவனுடைய கண்டிப்பை காட்டுகிறது. நீங்கள் கோலின் கீழ் காணப்படும் போது கண்டிப்பு உண்டாயிருக்கும். மேகத்தின் கீழ் காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, கொடியின் கீழ் காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, கோலின் கீழ் காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, சரியான நடத்திப்புக்கு கீழாக காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, தேவன் அவருடைய அதிகாரத்தின் கீழ் உன்னை வைத்திருக்கிறார். மனம் போல நீ வாழலாம் என்று சொல்லக்கூடிய போதனைகள் இங்கே உண்டாயிராது. கண்டிப்பு உண்டாயிருக்கும். தகப்பன் தான் நேசிக்கிற குமாரனை சிட்சிக்கிறான். அவனுடைய சிட்சை மகனுடைய தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படிதான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் காணப்பட்டது. நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக ஆவிக்குரிய பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். நாம் இந்த பூமியிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்து பரம கானானை சுதந்தரிக்க வேண்டும். இந்த பூமியிலே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்கிறோம் என்பதற்கு அடையாளமாக தான் தேவன் தம்முடைய மேகத்தின் கீழாக, தேவன் தம்முடைய கொடியின் கீழாக, தேவன் தம்முடைய கோலின் கீழாக கொண்டு வந்து கண்டித்து போதித்து, தேவனுக்கு துரோகிகளாக இருக்கக்கூடாது என்று எண்ணி, கலகக்காரர்களாக இருக்கக்கூடாது என்று எண்ணி, பரிசுத்தவான்களாக காணப்படும்படியாக தெய்வ பிள்ளையே தரமுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். பூரண கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் உண்டாகும்படியாக தேவன் நல்ல வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவங்களுக்குள்ளாக காணப்படுவீர்கள். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே பராக்கிரமசாலியாக காணப்பட்ட யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே ஒரு பராக்கிரமசாலியாக காணப்பட்ட பெனாயாவை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் செய்கைகளில் வல்லவனாயிருந்தானா. அவன் என்ன செய்தானா? 2 வலுமையான சிங்கங்களை கொண்டு போட்டானா. அது மாத்திரமல்ல, உறைந்த மழை பெய்த நாளிலே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டான் என்று படிக்கிறோம். 23ஆம் வசனத்திற்கு வரும்போது 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான் என்று படிக்கிறோம். 5 முழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முழம் என்பது 1.5 அடி. இந்த பெனாயா என்ன செய்தானா? 5 முழம்
உயரமுள்ள ஒரு எகிப்தியனையும் கொண்டு போட்டானா. பலத்த வலிமையான 2 சிங்கங்களை கொண்டு போட்டானா. உறைந்த மழை பெய்த நாளிலே ஒரு கெபிக்குள்ளாக பிரவேசித்து அதற்குள்ளே இருந்த ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டானா. இந்த பெனாயா என்ன செய்தானா, இந்த 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் கொண்டு போட்டானா. இந்த எகிப்தியன் கையிலே என்ன காணப்பட்டது தெரியுமா? நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி காணப்பட்டதாம். 5 முழ உயரமான இந்த எகிப்தியனுடைய கரத்திலே என்ன காணப்பட்டது? நீங்கள் வாசிக்கலாம் 1 நாளாகமம் 11:23. அந்த எகிப்தியனுடைய கையிலே நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி உண்டாயிருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு எகிப்தியனை இந்த பெனாயா கொண்டு போட்டானாம். எப்படி முடிந்தது? எப்படி வலிமையான சிங்கங்களை கொண்டு போட முடிந்தது? உறைந்த மழை பெய்து கொண்டிருந்த நாளிலே கெபிக்குள்ளாக நுழைந்து ஒரு சிங்கத்தை எப்படி பெனாயாவால் கொண்டு போட முடிந்தது? எப்படி ஈட்டியை கையிலே வைத்துக் கொண்டிருந்த 5 முழ உயரமுள்ள எகிப்தியனை எப்படி கொலை செய்ய முடிந்தது? தெய்வ பிள்ளையே, பெனாயாவின் கையிலே இருந்தது என்ன தெரியுமா? ஒரு தடி காணப்பட்டது. பெனாயாவின் கையிலே காணப்பட்டது ஒரு தடிதான். இவன் ஒரு தடியை பிடித்து அந்த எகிப்தியனிடத்திலே போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொண்டு போட்டான். அவன் ஈட்டியினாலே அவனையே கொண்டு போட்டான். ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். ஒரு பெரிய ரட்சிப்பை பெனாயா மூலமாக தேவன் கட்டளையிட்டார் என்று படிக்கிறோம். தடி என்பது எதை காட்டுகிறது? தடி என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை காட்டுகிறது. தடி என்பது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை காட்டுகிறது. கர்த்தருடைய கோலின் கீழ் காணப்பட்டால் சத்துரு வரும்போது ஜெயம் எடுக்க முடியும். தாவீது கூட கோலியாத்திடம் சென்றபோது தடியோடு தான் சென்றான். தடியோடு சென்ற போது கோலியாத்து தாவீதை பார்த்து என்ன கேட்டான்? நீ என்னிடம் தடியோடு வருகிறாயே, நான் என்ன நாயா என்றுதான் கேட்டான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை படிக்கும் போது பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தடியோடு காணப்பட்ட தாவீது, தடியோடு காணப்பட்ட பெனாயா, இவர்கள் எல்லாரும் அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். முறியடிக்க முடியாத சத்துருக்களை எல்லாம் முறியடித்து போட்டார்கள். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட தடியை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த தடிதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தாவீதை சபித்தான் கோலியாத், தன் தேவர்களை கொண்டு சபித்தான். ஆனால் பட்டயத்தை வைத்திருந்த பெலிஸ்தன் வெற்றி பெற்றானா அல்லது தடியை வைத்திருந்த தாவீது வெற்றி பெற்றானா? இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். இந்த பூமியிலே அநேகர் பட்டயங்களை கையிலே வைத்திருக்கலாம். இந்த பூமியிலே அநேகர் ஈட்டிகளை கையிலே வைத்திருக்கலாம். அதை வைத்து நாங்கள் மேற்கொள்ளுவோம், வெற்றி பெறுவோம் என்று எண்ணலாம். அவைகளை வைத்துக் கொண்டு சபைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். அவைகளை வைத்துக் கொண்டு தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை தாக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பாதாளத்தின் வல்லமைகள் சபையை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. காரணம், தேவன் தம்முடைய தாசர்களுடைய கரத்திலே தடியை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் சத்துரு மேற்கொள்ள முடியாது. சத்துரு அப்படியே இந்த மேகத்திற்குள்ளே வரும்போது, சத்துரு அப்படியே இந்த கொடியின் கீழே வரும்போது, சத்துரு அப்படியே இந்த கோலின் கீழே வருவானானால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கோலியாத்திற்கு உண்டான முடிவுதான் அந்த சத்துருவுக்கு உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 5 அடி உயரமான எகிப்தியனுக்கு உண்டான முடிவுதான் அந்த சத்துருவுக்கு உண்டாகும். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய கரத்திலே தடியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்திலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பட்டயத்தை கரத்திலே வைத்திருப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற போவதில்லை. வாக்குத்தத்தங்களை தடியாக யார் கரத்திலே ஏந்தி இருக்கிறார்களோ, யார் கரத்திலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பீர்களானால் பெனாயாவுக்கு கிடைத்த வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தாவீதுக்கு கொடுத்த வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான் தடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே சாத்தான் சோதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் சென்றான்.
ஆனால் கர்த்தர் சாத்தானை எப்படி மேற்கொண்டார்? தம்முடைய வசனத்தினாலே மேற்கொண்டார். இன்றைக்கும் சாத்தான் நமக்கு விரோதமாக போராடலாம். பிசாசின் ஆவிகள் சபைக்கு விரோதமாக போராடலாம். பிசாசின் ஆவிகள் தேவதாசர்களை தகர்த்து விடலாம் என்று எண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசனுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஜெயமோ கர்த்தரால் வரும். காரணம், தேவதாசருடைய கரத்திலே தேவன் தம்முடைய தடியை கொடுத்திருக்கிறார், தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பெனாயாவுக்கு கொடுத்த வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். தாவீதுக்கு கொடுத்த வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். கையிலே பட்டயத்தை வைத்துக் கொண்டு தெய்வீகம் வேண்டாம் என்று சொல்லி வேதத்தை கிழித்து எறியும் போது, வேத புஸ்தகத்தை சுட்டு எரிக்கும் போது, தெய்வீகம் வேண்டாம் என்று சொல்லும் போது, அவனிலும் மிஞ்சின துன்மார்க்கன் அவனை மேற்கொள்ளுவான். ஆகவேதான் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மாண்டு போவான். ஆனால் ஜெயத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார். காரணம், நம்முடைய கரத்தில் இருப்பது தாவீதினுடைய கரத்தில் இருந்த தடி. நம்முடைய கரத்தில் இருப்பது தேவன் பெனாயாவுடைய கரத்திலே கொடுத்திருந்த தடியை தேவன் கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை வார்த்தையினாலே வென்றாரோ, அப்படியே சந்தன மரமாயிருக்கிற நாம், கேதுரு மரமாயிருக்கிற நாம், கனி கொடுக்கிற நாம், பிசாசின் வல்லமைகளை அந்த தேவ வார்த்தையினாலே வெல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் எழுதுகிறான், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நமக்கு இந்த கோல் தடி தைரியத்தை கொடுக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த கோலை குறித்து இன்னொரு சத்தியமும் காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது யாக்கோபினுடைய நல்ல மரணத்தை காட்டுகிறது. யாக்கோபு எப்படி மரித்தானா? குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படிதான் நல்ல பரிசுத்தவான்களுடைய முடிவு காணப்பட வேண்டும். கோலின் முனையிலே சாய்ந்து கொள்கிறான். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களிலே சார்ந்து கொள்கிறான். விசுவாசத்தை அவருடைய வார்த்தையினாலே துவக்கினவர் விசுவாசத்தை முடிக்க வல்லவராயிருக்கிறார். வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துளிர்விட செய்த தேவன் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுத்தி நாம் இந்த சரீர வாழ்க்கையை முடிக்கும் போது கோலின் முனையிலே சாய்ந்து கொள்ள செய்வார். நல்ல ஒரு அருமையான மரணத்தை கொடுப்பார். பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது. ஒருவேளை இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியதாயிருந்தால் அவர்களுடைய ஊழியம் முடிவடையும் போதுதான் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தம்முடைய ஊழியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்த பிறகுதான் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். தெய்வ பிள்ளையே, இரத்த சாட்சியாக மரிப்பது என்று சொல்வது ஒரு பெரிய பாக்கியம். பரிசுத்தவான்களுக்கு கிடைத்த பாக்கியம். இரத்த சாட்சியாக மரிக்கலாம், அல்லது முதிர் வயதிலே கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருந்து இயற்கையான மரணமாயிருக்கலாம். எப்படியானாலும் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையின் மரணம் எப்படி இருக்கும் என்றால் கோலின் முனையிலே சாய்ந்து கொண்ட மரணமாயிருக்கும். இப்படிப்பட்ட மரணத்தை ஒரு நல்ல தேவ பிள்ளை வாஞ்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மரணம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் மேகத்தின் கீழாக காணப்படுகிறார்களோ, யார் கொடியின் கீழே காணப்படுகிறார்களோ, யார் கோலின் கீழே காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான முடிவு உண்டாயிருக்கும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது, யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவர்கள் மேகத்தின் கீழ் இருந்தார்கள், கொடிகளின் கீழ் இருந்தார்கள், கோலின் கீழ் இருந்தார்கள். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை ஒரு அருமையான விசுவாச வாழ்க்கையாக காணப்பட்டது. ஒரு நல்ல தரிசனமுள்ள வாழ்க்கையாக காணப்பட்டது. ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையாக காணப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தர்
உங்களை யாக்கோபே என்று அழைக்க விரும்புகிறார். இஸ்ரவேலே என்று உங்களை அழைக்க விரும்புகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கோலின் கீழே காணப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறீர்கள். தெய்வ பிள்ளையே, நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திற்கு வருவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்று கொடுக்கும்படியாக விரும்புகிற ஒரு பாடம் உண்டு என்று நான் செய்தியை துவங்கின போது சொன்னேன். அந்த பாடம் என்ன தெரியுமா? தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து தேவன் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினாரே, அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தாரே. அந்த அற்புதத்தை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு நிறுத்தி காட்டி தேவன் உங்களுக்கு விளங்க வைக்கிற ஒரு சத்தியம் உண்டு. அற்புதத்தை கண்ட தெய்வ ஜனமே, ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள். அற்புதத்தை கண்டுவிட்டு உன் மனம் போன வாழ்க்கை வாழாதே. ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாடம் என்ன? வாசியுங்கள். யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். அறிவிக்க கடவீர்கள். அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து ஜனங்களை வெட்டாந்தரையிலே நடந்து போக பண்ணினாரே, இந்த அற்புதத்தை அறிந்து கொள்கிற தெய்வ ஜனமே, நீங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு பாடம் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். யோர்தானும் ஒரு தடையாக வந்தது. கர்த்தர் யோர்தானையும் கடக்க பண்ணினார். இவைகள் எல்லாம் அற்புதங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய எழுத்தின்படியான பிரயாணத்திலே காணப்பட்டது. அதுபோல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அநேக தடைகள் நீங்கள் முன்னேறி செல்ல கூடாதபடி காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அநேக அற்புதங்களை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் செய்து நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அற்புதங்களை கண்ட பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், அறிய கடவீர்கள், அறிவிக்க கடவீர்கள். என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும்? என்னவென்று அறிவிக்க வேண்டும்? அற்புதங்களை கண்ட தெய்வ ஜனமே, இந்த வசனம் உங்களுக்கு அந்த நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறிந்து கொள்ளுங்கள். சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுங்கள். அதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். நீங்கள் மேகத்தின் கீழாக காணப்படுகிறவர்கள், உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே காணப்படுகிறவர்கள். நீங்கள் சிலுவை கொடி, நேச கொடி, வெற்றி கொடிக்கு கீழாக காணப்படுகிறவர்கள். நீங்கள் கோலின் கீழே காணப்படுகிறவர்கள். தடி உங்கள் கையிலே உண்டு. சத்துரு ஒருபோதும் உங்களை ஜெயிக்க முடியாது. தேவன் அற்புதங்களை செய்து உங்களை வழி நடத்துகிறார். தேவன் அதிசயங்களை செய்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லும்படியாக செய்கிறார் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பலத்தது, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த 2 பாடங்களையும் இந்த நாளிலே நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் கொடிகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தரம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மேகத்திற்கு கீழாக காணப்படுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கொடியின் கீழே காணப்படுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கோலுக்கு கீழாக காணப்படுகிறாய். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அற்புதங்களை செய்த தேவன், நான் அதிசயங்களை செய்த தேவன். உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலேயும் அற்புதங்களை செய்திருக்கிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலேயும் அதிசயங்களை செய்திருக்கிறேன். மறந்து விடாதே, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. ஆகவே
கர்த்தருக்கு பயப்படுங்கள். யாருக்கு பயப்படுங்கள்? கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஆம், நம்முடைய தேவனுடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் மகத்துவமும் வல்லமையுமான கரம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் ரட்சிக்கும் கரம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் பாதுகாக்கும் கரம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் தாங்குகிற கரம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் சொன்னதை நிறைவேற்றும் கரம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4ம் 15ம் வசனங்களிலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் ஆளுகை செய்யக்கூடிய கரம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கரம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் தண்டிக்கும் கரம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கரம் சகல நன்மைகளையும் அருளும் கரம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே படிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் அற்புதங்களை கண்ட தெய்வ ஜனமே உங்களோடு இருக்கிறது. அவருடைய மேகத்திற்குள்ளாக காணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய கொடியின் கீழே காணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய கோலின் கீழே காணப்படுகிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் அதிசயங்களை செய்கிற தேவன், என்னுடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அற்புதங்களை கண்ட தெய்வ ஜனமே கர்த்தருக்கு பயப்படுங்கள். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அநேகர் தங்களுடைய மனம் போல வாழும்படியாக போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால் நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள் வீணாய் போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு 7 ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை ஆசீர்வாதங்கள்? 7 ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே நாம் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 2ஆவதாக படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசின் நாட்களை பெருக பண்ணும். 3ஆவது படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று படிக்கிறோம். 4ஆவதாக கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று படிக்கிறோம். 5ஆவது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று படிக்கிறோம். 6ஆவதாக படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, தீமை அவனை அணுகாது என்று படிக்கிறோம். 7ஆவதாக கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று படிக்கிறோம். நீதிமொழிகள் 22:4 படிக்கிறோம். நம்முடைய கண்களை மூடுவோமா? இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகட்டும், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்கிற உணர்வு உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல உணர்வு உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகக்கூடாது என்கிற உணர்வு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவராயிருப்பேன் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்த தேவனாயிருப்பேன் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னுடைய மறைவிலே மேகத்தின் கீழே காணப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னுடைய கொடியின் கீழே காணப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னுடைய கோலின் கீழே காணப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய முடிவு மகிமைக்குரியதாய் இருக்கும். நீங்கள் தான் மணவாட்டியாம் சபையாயிருப்பீர்கள். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு மகிமைக்குரியதாய் இருக்கணும். யாக்கோபு எப்படி கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டானோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வாக்கு தத்தங்களை தடியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். தடியை கரத்திலே பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் உண்டாயிருக்கிறது என்கிற உணர்வு உண்டாயிருக்கட்டும்.
அப்பொழுது கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தோடு வெற்றிகரமாக உங்களை வழி நடத்தி பரம கானானை அடைய செய்வார். கர்த்ததாமே இந்த தெய்வீக வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அவருடைய கரம் உங்கள் மத்தியிலே உண்டாயிருக்கிறது என்கிற உணர்வோடு அவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினேன், நான் யோர்தானை கடக்க பண்ணினேன். அந்த அற்புதங்கள் மூலமாக தேவ ஜனங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கிறது என்பதையும் என்னுடைய கரம் உண்டாயிருக்கிறது என்பதையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை மேகத்தின் கீழே கொண்டு வருகிறார். அவருடைய கோலின் கீழே கொண்டு வருகிறார். அவருடைய கொடியின் கீழே கொண்டு வருகிறார். நல்ல ஒரு முடிவையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். தெய்வ பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவு உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வீர்களாக. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கேனே என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கேனே என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம், ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம், ரகசியம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கேனே என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே எந்தன் ராஜா வருகின்றார், அவரின் மந்தையை ரட்சிக்க அவரின் நேச கொடிகளின் கிரீடத்தில் நான் பதிந்துள்ளேன். எந்தன் ராஜா வருகின்றார், அவரின் மந்தையை ரட்சிக்க அவரின் நேச கொடிகளின் கிரீடத்தில் நான் பதிந்துள்ளேன். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கேனே என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கேனே என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே. அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேராக பிரயாணப்படும்படியாக நீர் வழி நடத்தின போது நீர் செய்த அற்புதங்கள் மூலமாக எங்களுக்கு தேவரீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் செய்த அற்புதத்தின் மூலமாக கர்த்தாவே ஜனங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயமும் உம்முடைய கரம் தங்களோடு உண்டாயிருக்கிறது என்கிற உணர்வும் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த ஓய்வு நாளிலே தேவரீர் எங்களுக்கு விளக்கி காட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே பரம கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற கர்த்தாவே ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து கர்த்தாவே உம்முடைய கரம் தங்களோடு உண்டு என்பதையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்பொழுதும் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற உணர்வையும் சத்தியத்தையும் இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஜீவிக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட கர்த்தாவே பிரயாணத்திலே காணப்பட்ட தேவ ஜனங்களை தேவரீர் மேகத்திற்கு கீழாக வைத்திருந்தீர். கர்த்தாவே கொடிகளின் கீழே வைத்திருந்தீர். கர்த்தாவே ஜனங்களை கோலின் கீழே வைத்திருந்தீர் என்கிற சத்தியத்தை கர்த்தாவே இந்த நாளிலேயும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆவிக்குரிய பிரயாணத்திலே பரம கானானை நோக்கி பிரயாணப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய மேகம் காணப்படட்டும். உம்முடைய கொடிகளின் கீழே உம்முடைய பிள்ளைகள் காணப்படட்டும். உம்முடைய கோலின் கீழே காணப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய மகிமையும் அந்த யாக்கோபினுடைய
கர்த்தாவே ஜீவியத்தின் முடிவு போல கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டவர்களாக கர்த்தாவே சந்தோஷத்தோடு தங்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்து செல்கிறவர்களாக பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழ, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட, கனியுள்ள வாழ்க்கை வாழ, சந்தன மரங்களை போல வாசனை உள்ளவர்களாக திகழ, அந்த கேதுரு மரங்களை போல சாரமுள்ளவர்களாக ஜீவிக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்களை போல உடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தாவே இயேசுவே எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் நீர் எதிர்பார்க்கிற அருமையான கனிகளை கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, யாக்கோபே உன் வாசஸ்தலங்கள், இஸ்ரவேலே உன் கூடாரம் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்கிற சாட்சியை உம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உம்மிடத்திலிருந்து நற்சாட்சியாக அடைய தேவன் தாமே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே வாக்குத்தத்தமாகிய தடியை பிடித்து கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேகத்தின் கீழ் காணப்படுகிறவர்களாக, கொடியின் கீழ் காணப்படுகிறவர்களாக, கோலின் கீழ் காணப்படுகிறவர்களாக, தேவனுடைய அதிசயங்களை கண்ட தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்கிற உணர்வோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.